லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதி கள நிலவரம் நாளுக்கு நாள் வித்தியாசமா இருக்கு. திருச்சி மேற்கு தொகுதியில் ராஜசேகரன் தனது களப்பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அதிதீவிர களப்பணியில இறங்கி நேருவை வீழ்த்துவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு இறங்கியிருக்கார். ஆனா திருச்சி மேற்கு தொகுதியில ஏற்கனவே பரிசு பெட்டிகள் திருச்சி மேற்கு தொகுதி மூலியமா வைட்டமினும் சேர்ந்து போயிருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. அதுபோல தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த ஒரு காலக்கெடு ஒரு 3 வருஷம் ஒரு அதிகாரி வேலை செஞ்சிட்டாரு அப்படின்னா தேர்தல் வரும்போது அவர் வேற மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்படணும். அப்படி பெரும்பாலும் திருச்சி மேற்கு தொகுதியில அந்த அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படலைங்கிறதுனால அதிகாரிகள் முழுக்க முழுக்க கே நேருவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால அவர் வெற்றியை பறிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ராஜசேகரன் உறுதியாக நின்று வைட்டமினை கூடுதலாக செலவு செய்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி இனிகோ இருதயராஜ் திமுக சார்பாக போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக ராஜசேகரன் போட்டியிடுகிறார். இனிகோ இருதயராஜ் திமுக சார்பாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியில தான் விஜய் போட்டியிடுகிறார். நடிகர் விஜய், அதாவது மத ரீதியிலான சிந்தனைகளோட குறுக்கு புத்தியான சிந்தனைகளோட அவரு போட்டியிடுகிறார். மதுரை மாநாட்டில் அவர் தேர்தல் வேட்பாளர்களை அறிவிக்கிற பொழுது மதுரை மத்தி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய் என்று சொன்னவர் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கிற பொழுது ஜோசப் விஜய் என்கிறார். மத வெறிபிடித்த ஒரு நிலையில இருக்கார். மத வெறியை என்றைக்குமே கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்துவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர் அப்படி நிற்கிற ஒரு சூழ்நிலையில இனிகோ இருதயராஜ் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பணிகளை செய்து சமூக பணிகளை செய்து களத்தில் நிற்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்ட காலகட்டத்தில் கே நேரு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்தார். மேயர் அன்பழகன் நமது உறவினர், அவரு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்து இனிகோ இருதயராஜுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்தார்கள், கெட்ட பெயரை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இனிகோ இருதயராஜ் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு. விஜய் ஒரு நாள் 2 நாள் பிரச்சாரம் செய்துவிட்டு பனையூர் சென்று வருவார். அவரை நம்பி இங்கு யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அவருடைய ரசிகர்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு 20,000 பேர் 25,000 பேர் ஓட்டு போடலாம். அதுவும் பெரிய அளவுக்கு சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் வெற்றி பெற்று இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள நிற்பாரா, மக்கள் பணி செய்வாரா, பனையூர்ல போய் பதுங்குவாரா, பல கேள்விகள் இருக்கு. அதனால திருச்சியில விஜய் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவார். அதுதான் உண்மை, தள்ளப்படணும். கொள்கை சித்தாந்தம் எதுவுமே கிடையாது விஜய்கிட்ட, எந்த சித்தாந்தமும் கிடையாது. விஜய் பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால விஜய் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட வேண்டும். சரி, திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிகோ இருதயராஜ் வெற்றி நிச்சயம் உறுதியானது. அது எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசங்கிறது அப்பதான் தெரியும். முசிறியில கருணை ராஜா, அதிமுக யோகநாதன், இவங்க 2 பேர்த்துல களப்பணி, இவங்களோட 2 பேர்த்தோட களப்பணி எப்படி இருக்குங்கிறது இதுவரையும் பெரிய அளவுக்கு தெரியல. கருணை ராஜா வனத்துறை அமைச்சர் செல்வராஜுடைய வாரிசு வகையரா, யோகநாதன் புதிதாக களத்தில் இறங்குறார். இதுல 2 பேர்த்துல யாருக்கு வெற்றி தோல்விங்கிறது அவங்களுடைய தொகுதியை பத்தி இன்னும் நம்ம கலாய்வு பண்ணல, நிச்சயமா கலாய்வு பண்ணி செய்தி வெளியிடுவோம். அடுத்து துறையூர்ல லெனின் பிரசாத் காங்கிரஸ் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரோஜா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா அங்க ஸ்டாலின் குமாருக்கு தான் நல்ல பேர் இருந்துச்சு. ஸ்டாலின் குமாருக்கு சீட்டு கிடைக்க விடாம நேரு பல்வேறு சதிகளை செஞ்சு சீட்டு கிடைக்க விடாம பண்ணதுனால அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களே சரோஜாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாமே சரோஜாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரோஜா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. அப்போ திருச்சி கிழக்கு திமுக, துறையூர் அதிமுக. அடுத்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதி அப்துல் சமத், அவரு தொகுதிக்கே வாரத்துல 1 நாள் தான் வருவாரு. ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்கு. அவரை ஏன் அவருக்கே சீட்டு கொடுத்தாரு நேரு அப்படிங்கிறதான் தெரியல. ஒருவேளை இருக்கிற பணத்தெல்லாம் கரைஞ்சு போகணும்னு கொடுத்தாரா என்னன்னு தெரியல. வேற வேட்பாளர் போட்டிருக்கலாம். விஜயகுமார் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். தாவேகா கட்சியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அதிக அளவுக்கு லோக்கல்ல மக்கள் செல்வாக்குள்ளவர். ஓட்டுகளை அவர் அதிக அளவுக்கு பிரிக்கிற பொழுது
சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாக அப்துல் சமத் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதில்லை இல்லை. தாவேகா கட்சியை சார்ந்த வேட்பாளர் ஓட்டு குறைவாக வாங்கினால் விஜயகுமார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. தாவேகா அதிகமாக ஓட்டு வாங்கினால் அப்துல் சமத், செயல்பாடு குறைவாக இருக்கக்கூடிய, மக்கள் மத்தியில் கெட்ட பேர் இருக்கக்கூடிய, மக்கள் மத்தியில் நல்ல பேர் இல்லாத அப்துல் சமத் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து பரதன் அதிமுக சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், அவர் அதுல சிங்கத்தமிழர் முன்னேற்றம் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டிடுறார். கதிரவன் எங்கெங்கெல்லாம் பணம் பதுக்கி வச்சிருக்கார், பரிசு பெற்று வச்சிருக்காருன்னு பெரிய டிடெக்டிவ், அதாவது ஒரு கிரைம் கும்பல் மாதிரி வச்சுக்கிட்டு கடுமையா பண்ணி அங்கங்க போய் பிடிச்சிடுறாரு. அதனால இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. கதிரவனுடைய ஆட்டம் இந்த தேர்தலில் அடங்கிரும் அப்படிங்கிறாங்க. பரதன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறு இருக்கு. கதிரவன்கிட்ட ஒரு 15 பேர் வரலையும் அதிமுக காரங்க 10 லட்சம் 15 லட்சம் பணம் வாங்கிட்டாங்க. சில பேர் கார் வாங்கிட்டாங்க, சில பேர் நகை வாங்கிட்டாங்க. இப்படி ஒரு துரோகங்களை செய்திருக்கிறார்கள். இது யாரு என்னங்கிறதெல்லாம் தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சங்கடமா இருக்கு. இவங்க பணம் கேட்கல, அவங்களா கொண்டு போய் கொடுக்கும்போது அப்புறம் வேணாம்னா சொல்லுவாங்க. வந்த சீதேவி எட்டியா வைக்க முடியும். நேராக ஒருத்தர் போய் எதுமலை பக்கத்துல ஒருத்தர் பாதாளின்னு இருக்காரு, கொண்டு போய் ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அந்த பாதாளி வேண்டாம் நான் சொல்லுவாரு, வாங்கி வச்சுதான் செய்வாரு. மக்களுடைய வரி பணத்தை கிட்னிலாம் எடுத்து வச்சிருக்காங்க, அந்த காசை நம்ம வாங்கிக்கணும்னு வாங்கிட்டாரு. இப்போ மண்ணச்சநல்லூர்ல அதிமுகவில் ஒரு சில நிர்வாகிகள் துரோகம், ஒரு 10-15 பேர் துரோகமே பண்ணதும் கூட நிச்சயமாக லால்குடியில கதிரவன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து லால்குடி சட்டமன்ற தொகுதி. லீமாரோஸ் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். பாரிவள்ளல் திமுக சார்பாக போட்டியிடுகிறார். பூப்பா கிருஷ்ணன் போட்டியிடுகிறார், அதாவது தாவேகா கட்சி சார்பாக. அவர் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ஓட்டுகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓட்டுகளை அதிக அளவுக்கு பிரிக்கிற பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு யாரை தடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாரிவள்ளல் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவா இருக்கு. லீமா ரோஸ் அவங்க சவுந்தரபாண்டியன் போட்டியிட்டால் லீமா ரோஸ் கண்டிப்பாக தோல்வியதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பாரிவள்ளல் போட்டியிடுவதாக இருப்பதில் லீமா ரோஸ் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறாங்க. திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கு சீட்டு கொடுக்காததனால் மனோகரனுக்கு திமுக வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, துரைராஜ்னு ஒருத்தருக்கு. மனோகரன் துரைராஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப முத்திரையர் சமுதாயம் மனோகரனுக்கு போடுவாங்களா துரைராஜுக்கு போடுவாங்களா அப்படின்னா, துரைராஜ் நேரோட ஆதரவாளருங்கிறதுனால அவருக்கு முத்திரையர் ஓட்டு ஓரளவு அதிகம் போடாது. மனோகரனுக்கு கட்சி ஓட்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ள கோட்டத்துக்குள்ள இருக்கிற ஓட்டு இதெல்லாம் அதிக அளவுக்கு கிடைக்கிறதுனால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாவேகா போட்டிடுறாங்க, நாம் தமிழ் கட்சி போட்டிடுது, சசிகலா கட்சியில ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. அப்படிங்கும்போது மனோகரன் ஒரு 20-25,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. துரைராஜன் எப்படிலாம் களப்பணிகள் செய்ய போறாரு, நேர் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரா? ஏன்னா நேர் யாரையுமே ஜெயிக்க விட மாட்டாரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் கதிரவனை ஜெயிக்க விட மாட்டாரு, அன்பில் மகேஷை ஜெயிக்க விட மாட்டாரு. இன்னைக்கு வரதராஜ் ஜெயிக்க விடாம தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணாலும் தலைமை விடாது. ஏன்னா ஜெயிக்க வச்சுட்டா சிக்கலாகி போயிடும். ஜெயிக்க விட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு வரதராஜ் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில திருவரங்கத்துல மனோகரன் வெற்றி பெறுவது சாத்தியம், அது கூடவோ குறைச்சோ அப்பாற்பட்ட விஷயம். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில குமார் அவருக்கு ஏறுமுகமாகவே இருக்கு ஆரம்பத்துல இருந்து. ஏன்னா 2 முகம் கிடையாது. அவருடைய ஜாதகப்படி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு, கட்டம் சரியா இருக்கு. 2வது மகேஷ், அவர் அன்பில் மகேஷ் ஏன் திருவரம்பூர்ல நிற்கிறார்? திருவரம்பூர்ல ஒன்றும் சாதனை பண்ணதில்லை. 100 நாளில் திருவரம்பூரை மாற்றி நிமித்தி புரட்டி போடுவேன்னு உரிமை இல்லை. ரிங் ரோடு, சுரங்கப்பாதை, மேம்பாலம் எதுவும் பெரிய அளவுக்கு பண்ணல. அவருடைய உதவியாளர்கள் மட்டும் சம்பாதிக்க விட்டாரு. உதயநிதி அரசியல் மட்டும் தான் கவனிச்சாரு, தவிர தொகுதியை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு. அதனால குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. தாவேகா சார்பா போட்டிடக்கூடிய நாவல்பட்டு விஜி குறைஞ்சபட்சம் ஒரு 20-25,000 ஓட்டுகளை பிரிப்பாரு. அதிக அளவுக்கு 2ஆம் இடம் அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. குமார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப நேர் அவர்கள் இந்த வகையில ஒரு 4-5 தொகுதியில ஒரு 4 தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை நேரு ஏன் ஏற்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு சவுந்தரபாண்டியன் சிறப்பான செயல்பாடு கொண்டவர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர்.
அதுபோல திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுடைய செயல்பாடு மிகச்சிறப்பாக இருந்தது. அதுபோல துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின்குமார் அவர்கள் ஓரளவு மக்கள் மத்தியில நல்ல பேர், கொஞ்சம் கூடுதலாக நல்ல பேர் இருந்துச்சு, வெளியில தெரியல. முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் மக்கள் மத்தியில அதிருப்தி கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. ஏன்னா நேர நம்பினாரு, நேரு கடைசியில காலை வாரி விட்டுட்டாரு. நம்பியவரை வாழ வைப்பார் நேரு என்றுதான் முன்னொரு காலத்துல சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நம்பியவரை காலை வாரி விட்டுருவார் அப்படிங்கிறதுதான் தகவல். அப்ப திருச்சி மாவட்டத்துல நேரு ஒருத்தர், இன்னைக்கு எதிராஜ், இந்த 2 பேர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலயும் ராஜசேகரன், மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அமமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் கூடுதலா வேலை பார்த்தாங்கன்னா நிச்சயமா நேருவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 9 சட்டமன்ற தொகுதி கள நிலவரம் இன்னும் இருக்க இருக்க மாறிக்கிட்டே இருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியும் திருச்சி மேற்கு தொகுதியும் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி கடைசி நேரத்தில் அன்பில் மகேஷ் கண்கலங்க நாடக நடிகர் போல எல்லா வேலையும் செய்ய தொடங்குவார். இன்னும் அவருக்கு இன்னும் கண்ணு கலங்கல. ஏன்னா அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு திருவெரும்பூர் அரசியலுக்குள்ள வந்ததுனால, திருச்சி அரசியலுக்குள்ள வந்ததுனால KN சேகரனுக்கு அரசியல் இல்லாம போச்சு, அன்பில் பெரியசாமிக்கு அரசியல் இல்லாம போச்சு. இவர் சென்னைக்கே போயிருந்திருக்கலாம். ஒரு தூரம் நின்னாரு, 2021 சென்னைக்கு போயிருந்திருக்கலாம். அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு KN சேகரன், அன்பில் பெரியசாமி, மதிவாணன் இவருடைய அரசியல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். எப்பொழுதுமே வந்து செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடர்கள் இருக்குமாங்க. பணம் ஒன்றே வெற்றியை தராது என்பதை இந்த முறை கதிரவன் உணர்வார். பணம் ஒன்றே வெற்றியை தராது என்று நேரு உணர்வார். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய நேயர்கள் 9 தொகுதி கருத்துரிமை பகுதியில் நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்க. லகரம் டிவி சேனல் தொடங்கி 3 ஆண்டுகளை முடிந்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். வர மே மாதம் வந்தா 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க போறோம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுல வந்து லைட்டா அப்படியே டச் பண்ணுங்க. பெல் பட்டனை லைட்டா டச் பண்ணுங்க. ஆல் பெல் பட்டன் ஒன்று வரும், அதை டச் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நேரோட ஆதிக்கம் ஆண்டாண்டு காலமாக நீடித்துக் கொண்டே போகிறது. இதற்கு மாற்றம் ஒன்றா என்றால், மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். மாற்றங்கள் மாறி மாறி நிகழாவிட்டால் இந்த உலகம் இல்லாமலே போய்விடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. மாற்றத்திற்கான காலம் 2026 வருமா என்றால் கொஞ்சம் குறைவுதான். 2030 நிச்சயமா மாற்றம் வரும். இதுல இருக்கக்கூடிய 2030 காடுவெட்டி தியாகராஜனுக்கு முசிறி தொகுதியில சீட்டு கிடைக்கும். துறையூர் ஸ்டாலின்குமார் அவர்களுக்கு துறையூர் தொகுதியில சீட்டு கிடைக்கும். சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் நிச்சயமா சீட்டு கிடைக்கும். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி MLA அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் நிச்சயமா சீட்டு கிடைக்கும். இந்த 4 பேரும் உங்களுடைய உடலை நன்றாக பார்த்து கொண்டு உடல் ஆரோக்கியமாகவும் உடல் பயிற்சியில் அதிக அளவுக்கு ஈடுபட்டும் மன தைரியத்தை அதிக அளவுக்கு ஏற்படுத்தியும் நல்லா தெம்போடு இருங்க. அடுத்த தேர்தலில் நேரு தடுத்தாலும் திமுக விடாது. இந்த 4 பேர்த்துக்கும் நிச்சயமா வாய்ப்பு கொடுக்கும். தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. இதுல நான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் மகேஷ் அவர்கள் இந்த 4 பேர்த்துக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சுங்கிற வருத்தம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீயா நானா மோதிக்குவோம், இடையில ஆள் வேணாம்னு நினைக்கிறாரா மகேஷ் அவர்களுக்கு தெரியல. கல்வித்துறை அமைச்சராக இருந்து அவரும் கொஞ்சம் குமார் அவர்கள் சொல்வது போல நடிகனாக இருக்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா இந்த 4 பேர்த்துக்கு சீட்டு இல்லாம போச்சு, வருத்தம் இல்லை பாருங்க. அவருக்கு தலைமையில் இவர் பேசல, இவர் பேச்சு அங்க எடுபடல. அதனால மகேஷ் அவர்கள் வானளாவிய அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கிற நீங்க, ஐயா திமுக தலைவர் அவர்களுடைய குடும்பத்துல நெருக்கமா இருக்கிற நீங்க, திருச்சி அரசியலில் உங்களால தலையிட முடியவில்லை என்கிற பொழுது, நேரு வேண்டாம் என்று வருகிற அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கரங்களால் அவர்களுக்கு அரசியல் வாழ்வு கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பெரிய அளவுக்கு திமுக காரங்களே சொல்றாங்க. வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. நேரு மீச வேணான்ட்டு தான் நாங்க கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போனோம், அவர் என்னன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துகள் இருக்கு. மகேஷ் அவர்கள் நீங்கள் மட்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி KN சேகரன் அவர்களுக்காவது அடுத்த தேர்தலில் வாய்ப்புகளை திருவெரும்பூர் தொகுதியில் பெற்றுத்தர வேண்டும்.
அன்பில் பெரியசாமிக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் அடுத்த முறையாவது பெற்றுத்தர வேண்டும். அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற வகையில் அடுத்த தேர்தலுக்காவது நீங்கள் சென்னை பகுதிக்கு இடம்பெயர்ந்து போவீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. KN சேகரன், அன்பில் பெரியசாமி போன்றவர்களே கூட பல இடங்கள்ல சங்கடப்பட்டிருக்காங்க. இவர் வந்ததுனாலதான் நமக்கு அரசியல். அப்புறம் சங்கடப்படாம இருப்பாங்களா? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயுறும் ஏறதானே. அரசியல் இல்லாம போச்சுல. இன்னைக்கு KN சேகரன் அவர்கள் வனலாவிய அதிகாரம் படைத்த லெவலில் அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் தான் கிங் மேக்கர்னு செயல்பட்டவர். இன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுல்ல. அன்பில் பெரியசாமி திருச்சி கிழக்கு தொகுதியில் வாய்ப்பு இல்லாமல் போச்சுல்ல. அப்போ KN சேகரன் இந்த முறை அன்பில் பெரியசாமி KN சேகரன் மகேஷுக்கு ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டார். வேலை பார்க்க கூடாதுங்கிறேன். எதுக்கு வேலை பார்க்குறீங்க? உங்களுடைய அரசியலை இல்லாமல் செய்தவருக்கு நீங்க என்ன வேலை செஞ்சு என்ன விட போறீங்க? உங்களுக்கு என்ன நன்றியா இருக்க போறாரு? இந்த முறையாவது அந்த பக்கம் போயிட்டு உங்க KN சேகரனுக்கு திருவனந்தபுரம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் மகேஷ் அவர்கள் சென்னை பக்கம் போயிருந்தா KN சேகரனுக்கு திருவனந்தபுரம் கிடைச்சிருக்கும், அன்பில் பெரியசாமிக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் கிடைச்சிருக்கும். அதனால மகேஷ் அவர்கள் இப்படி சந்தர்ப்பவாத சூழ்நிலை அரசியல்வாதியாக இருக்கிறார். பால் பண்ணை முதல் துவாக்குடி வரை ரிங் ரோடு, மேம்பாலம், எந்த விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை. பல கெட்ட பெயர்கள் இருக்கு. அதனால குமார் அவர்கள் திருவெரும்பூர் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருவெரும்பூர் தொகுதியில மனோகரன் அதிமுக, திருவெரும்பூர் தொகுதியில குமார் அதிமுக, அதுபோல துறையூர் தொகுதியில் அதிமுக, மணப்பாறையில் அதிமுக எந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறது தெரியல. லால்குடியில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிமுக. மொத்தத்தில் அப்போ திருவெரும்பூர், திருவரங்கம், துறையூர், முசிறி எப்படியான ஒரு நிலை இருக்கு. கருணைராஜா எப்படியான அரசியல் செய்ய போகிறார், அவர் பரப்புரைகள் எப்படி இருக்குது, அவர் எப்படி பேசுவார்னு இது ஒன்று யாருக்கும் தெரியாது. ஒளிபெருக்கில மக்கள் முன்பாக, மக்கள் மன்றத்தின் முன்பாக போக போக 9 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் நிலவரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம செய்திகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.